கடவுள் யாருக்கு இந்த இரக்கத்தை கொடுக்கிறார்? தமிழிலே பார்க்கிற போது இரக்கத்திற்கு இன்னும் சில வார்த்தைகள் உண்டு. தயவு, காருண்யம், கிருபை, இதைத்தான் நாம் இரக்கம் என்று சொல்லுகின்றோம். கடவுளுடைய இரக்கம் யாருக்கு உண்டு? கடவுளுடைய தயவு யாருக்கு உண்டு? கடவுளுடைய கிருபை யாருக்கு உண்டு? இன்னைக்கு இந்த உலகத்துல எப்படிப்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் இந்த பணத்தை கொண்டு கடவுளுடைய கிருபையை, அவருடைய தயவை, அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். யார் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் வேதத்தை அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், வேதத்தில் ஒரே ஒரு வசனத்தில் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகின்றார். திருப்பாடல் 5:12, ஏனெனில் ஆண்டவரே நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீதிமானுக்கு கடவுளுடைய ஆசீர் உண்டு. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று நாம் பார்க்கிற போது அடுத்ததாக வார்த்தை சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, கருணை என்னும் கேடயத்தால் அவரை மறைத்து காப்பீர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரக்கம், கருணை, இரக்கம், கிருபை, தயவு, இந்த இரக்கம் என்னும் கேடயத்தால், தயவு என்னும் கேடயத்தால், கருணை என்னும் கேடயத்தால் ஆண்டவர் நீதிமானை, நேர்மையாளரை மறைத்து அவர் பாதுகாக்கிறாராம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள், பல துன்பங்கள், பல குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள், பல குடும்பத்தில் குடும்ப தகராறுகள், சொத்து பிரச்சனைகள், திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலைகள், இன்னைக்கு உள்ளத்திலே நிறைவு இல்லாத ஒரு நிலை, பிள்ளைகள் சரியான படிப்பு, சரியான வேலை வாய்ப்பு, இப்படி தூங்கி எழுந்த நேரம் முதல் இரவு நீங்கள் உறங்க செல்லும் வரை ஏராளமான பிரச்சனைகள். நீங்க தேடி போறீங்களோ இல்லையோ, உங்களை ஏராளமான பிரச்சனைகள் தேடி வருகிறது. இதையெல்லாம் நீங்கள் கடந்து போக வேண்டும் என்றால், இதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால், கடவுள் அந்தோனியார் வழியாக காட்டுகின்ற ஒரே வழி, மகனே, மகளே, நீ நீதிமானை போல் நீ வாழ்கிற போது நீ ஆசி பெறுவாய். நீ நேர்மையாளனாக இருக்கிற போது கடவுள் இரக்கம் என்னும் கேடயத்தால் உன்னை மறைத்து பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.